இன்றைக்கி சீசன் 9 எபிசோட் 6 டே 5 பிக் பாஸில் என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நேற்று சொன்ன மாதிரியே டேப் கீழே படுத்துட்டு இருந்தாங்க சபரியும் கமருதனும். அப்புறம் சபரி மூஞ்சிலே தண்ணி விழுந்தோடனே 6 மணிக்கு எழுந்து தண்ணி பிடிச்சி வச்சார். சுபிக்ஷா என்னால் முடியவே இல்லை அப்படின்ட்டு படுத்துட்டு இருந்தாங்க பெட்டில். அவங்க எழுந்து வந்தால் தான் எல்லா வேலையுமே ஸ்டார்ட் பண்ணணும் பிக் பாஸ் ஹவுஸில். அப்புறம் கனி வந்து பாவமாக கேட்டாங்க, நாள் முழுக்க கிச்சன்லேயே நிற்கிறேன், நல்லா ப்ளீஸ் கொஞ்சம் ஏஞ்சிக்கோயேன் அப்படின்னு சாஃப்டாக சொன்னோன்னே, சரி இதுக்கு மேலே நம்ம ஏஞ்சிக்கலன்னா வெள்ளி ஆகிடுவோம் அப்படின்னு ஏஞ்சிட்டாங்க. அப்புறம் நேற்று கெமி பாரும் 2 பேரும் அடிச்சுக்கிட்டதில்ல, பாருக்கு காயமாயிடுச்சு போல். ஸோ பாரு வழக்கம் போல் நக்கலை எப்படி இப்படிலாம் சண்டை போட்டு சாப்பாடு வேணுமா அப்படிலாம் கேட்க தோணுதோ அப்படின்ட்டு சொல்லும்போது கெமி மூஞ்சில் ஒரு ரியாக்ஷனுமே இல்லை, மதிக்கூட இல்லை. அப்புறமா எஃப்ஜே வந்து நம்ம சபரியை கலாய்க்கிற மாதிரி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தார். அப்போது ஒரு பாட்டி வேறு கீழே போட்டு வர உடச்சிட்டு பிக் பாஸ் வந்து ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு 2 பேர் தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு என்ன டாக்னா, இவர் எதுக்கு இங்கே இருக்காருன்னே தெரியல அப்படின்ட்டு யார் எல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கள நாமினேட் பண்ண சொன்னார். பாரு முன்னாடி எப்படி நாமினேஷனில் பர்சனல் ரீசன்ஸ் வச்சு பண்ணாங்களோ அதே மாதிரி இங்கேயும் பர்சனல் ரீசனுக்காக நாமினேட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு காந்தி, பிகாஸ் நேற்று நடந்த சண்டேல ஏஞ்சி வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டாரு. 2வது வினோத், பிகாஸ் அவரும் நக்கலாக அதான் வெளியே போன்னு சொல்லிட்டாங்களே, ஒன்று இரு இல்லைன்னா வெளில போ அப்படின்னு சொன்னதுக்கு. அப்புறமா ஞாபகம் வந்துச்சே, இந்த கெமி தானே நேற்று என் கூட சண்டை போட்டா, அவ்வளோ கூத்து விட்ருக்கணும் அப்படின்ட்டு, சாரி பிக் பாஸ் நான் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் இந்த கேமை, நான் பேரை மாற்றி சொல்கிறேன் அப்படின்ட்டு செகண்ட் கெமி சொல்லிட்டாங்க. ரீசன் என்னென்னா என்னை அடிச்சிட்டாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணி நாமினேட் பண்ணிட்டாங்க. அப்புறம் வினோத் வந்து ஆத்திரையை நாமினேட் பண்ணாங்க, பிகாஸ் அவங்க வந்து ஒரு ஆள் கூடயே சுற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ரீசன் சொல்லி, நான் யார் கூட இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு எகிரி நின்று சண்டை போட்டுட்டு இருந்தாங்க ஆத்திரை. அப்படி கேட்டதுக்கு நீ எஃப்ஜேவோட தாமா சுற்றிட்டு இருக்க அப்படின்ட்டு வினோத் சொன்னோடனே அப்படி சைலண்டாக போயிட்டாங்க. வாட்டர்மெலன் ஸ்டாரும் வந்து நான் வேணும்னே தான் கமருதனை ஓட் பண்ணல, பாவம் அவர் எல்லாரும் அவரே சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பாருவிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இதுக்கு ஸ்னீக் பிக்காக நாளைக்கு வர போகிறது சொல்லிடுறேன். பட் இவங்க அடுத்த நாள் வாட்டர்மெலன் ஸ்டாரு அப்புறம் கலையரசன் பாரு 3 பேரும் முக்கூட்டணியாக அமைச்ச கமருதனை தான் வந்து கரைச்சி ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் எதுக்கு இந்த 2 வேஷம்? நேற்று ப்ரோமோவில் போட்ட மாதிரி கனி சால்ட்டை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு பாடம் கற்று தரணும்னு நினச்ச மேட்ரு தான். ஸோ பிரவீன் அண்ட் ஆத்திரே வேணும்னே நாடகம் போட்டு சண்டை போடுற மாதிரி சும்மா அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது பழைய பகையை மனசில் வச்சுட்டு கமருதனும் ஆத்திரையிட்ட, நீங்கள் மற்றவங்க வாயை பிடுங்க தான் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்ட்டு கத்தி சொல்ல, இவங்களும் வந்துட்டு ஆமாம் எனக்கு வேறு வேலை இல்லை, நான் அதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க ஆத்திரை. அப்புறம் கனியை கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிட்டு என்ன சொல்ல போகிறாங்கன்னு பார்த்தா, கேப்டன்சி டாஸ்க் கையில் கொடுத்து அனுப்பி விட்டாங்க. சரி நான் கூட சால்ட் மேட்ரை பற்றி பேசுவாங்க அப்படின்னு நினச்சேன், ஆனால் அதை பற்றி வாயே திறக்கல. டாஸ்க் என்னென்னா மொத்தம் 3 ஆப்ஜெக்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த 3 ஆப்ஜெக்டில் யார் துணிச்சலாக வந்து ரொம்ப கஷ்டமான ஆப்ஜெக்டை சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அப்படி யார் சூஸ் பண்ணுறாங்கன்னா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் தேர்ந்தெடுக்கணும். கேப்டன் அப்படி வந்து மாஸ்க் போட்டிருக்கணும், இன்னொன்று வந்து வாய் கட்டி இருக்கணும், இன்னொன்று ஒயிட் டிஷர்ட். ஸோ அந்த 3த்தில் எது துணிச்சல் ஜாஸ்தின்னு பார்த்தா வாய் கட்டி இருக்கிறது தான். ஃபஸ்ட்டு துஷார் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே அவர் இதை தான் சூஸ் பண்ணார். ஸோ உன்னோட தைரியத்துக்காக துணிச்சலுக்காக நீங்கள் தான் கேப்டன் அப்படின்ட்டு ஹவுஸ்மேட்ஸும் தேர்ந்தெடுத்தாங்க. பட் ஆத்திரைக்கு இதில் ஒரு கோவம், பிகாஸ் வாயை மட்டும்தானே கட்டணும், நீ என்ன பாதி மூஞ்சியும் மூடிட்ட, அப்போ நீ வந்து 2 உனக்கு டபுள் பெனிஃபிட் ஆகுது இல்லை. இப்போ நான் மாஸ்க்கு சூஸ் பண்ணியிருக்கேன், நீ மாஸ்க்கு சூஸ் பண்ண மாதிரியும் ஆயிடுச்சு, ப்ளஸ் வந்து நீ பேச மாட்டேங்கிற மாதிரி ஆயிடுச்சு, அப்போ உனக்கு தான் நிறையா துணிச்சல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உன்னை தானே ஓட் பண்ணுவாங்க அப்படின்னு பிக் பாஸ் மேலேயே காண்டா வராங்க ஆத்திரை. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போது நல்லா பக்கத்து வீட்டு ஆண்டி கதை அடிக்கிற மாதிரி பார்வதி ஆத்திரைக்கு கேப்டன்ஸ் ஜெயிக்கல அந்த காண்டில் தான் அப்படி கத்திக்கிட்டு இருக்கா, ஒரு ஸ்போர்ட்டிவ்னஸ்ஸே இல்லை அப்படின்ட்டு ஒரு சைடில் பயங்கரமாக பிச் பண்ணிட்டு இருக்காங்க. முடிஞ்சு ஈவினிங் ஆனோடனே வந்தது பாரு ஒரு சீனு. நந்தினி ஆடினாங்க ஒரு ஆட்டம், நான் சத்தியமாக ஸ்க்ரீன்லேருந்தே பார்த்து பயந்துட்டேன், ஏதாச்சும் தூக்கி அடித்து 6 மண்டையாக உடச்சிருவாங்களோ அப்படின்ட்டு நினச்சேன். பிகாஸ் அவங்க ரொம்ப சீரியஸாக மென்டலி இல்லாத மாதிரி தான் இருந்தது அவங்க பிஹேவ் பண்ணதெல்லாம் பார்க்கும்போது. இல்லைன்னா அது ஒரு கேம் பிளானாக கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். பட் சீரியஸ்லி ஷீ ஷுட் சீக் ஹெல்ப் அப்படிங்கிற மாதிரி தான். நேரம் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி பகல்லாம் சூப்பராக இருக்காங்க. நைட்டானா நேற்று ஒரு சண்டை இழுத்து கத்திட்டாங்க, இன்றைக்கி ஒரு சண்டை இழுத்து கத்திட்டாங்க.
ஸோ லாஸ்ட்டில் வந்து கலையரசன் கிட்ட போயிட்டு நீ தான் பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ணுவேன், உன் கண்ணில் ஒரு சக்தியை நான் பார்த்தேன் அப்படிலாம் சொன்னாங்க பாரு. எனக்குலாம் என்ன பண்ணுறதுனே தெரில. அவங்க வந்து அப்படியே சிலை மாதிரி அங்கேயும் இங்கேயும் நின்றுக்கிட்டு இருந்தாங்க, ஒரு அசைவு கூட இல்லாமல். நந்தினியோட மெயினான அலிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா, யாருமே வந்துட்டு நியாயமாக இருக்க மாட்டேறீங்க, நான் காட்டுற பாசத்தெல்லாம் ஃபேக்குன்னு சொல்கிறீங்க, பட் நீங்கள் தான் ரொம்ப ஃபேக்காக பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு தான் இவங்களோட வாதம். இந்த பாயிண்ட்டை நிலைநாட்டுவதற்குள்ளார 1000 இன்ட்ரப்ஷன்ஸ். இந்த நடுவில் பார்வதி வந்து ஏம்மா இருமா இரு அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட இன்ட்ரப்ட் பண்ணும் போது துஷார் வந்து அவங்கள பேச விடுங்க தயவு செஞ்சு, அவங்க பாயிண்ட் அவங்க பேசிகிட்டு இருக்காங்கல்ல, நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள டிஃபென்ஸ் பண்ணுற மாதிரி போய் நின்றுட்டாங்க. உடனே பார்வதி வந்து டிஸ்டன்ஸ் தள்ளி நில்லுங்க, தள்ளி நின்று பேசுங்க அப்படின்ட்டு ஒன்று ஃப்ரேம் பண்ணாங்க பாரு. அப்படியே எனக்கு ஆத்திரமாக வந்தது. இந்த மாதிரிலாம் பண்ணும்போது தான் இந்த ஃபேக் ஃபெமினிசம்ங்கிற பாயிண்ட் வந்து நடுவில் வந்து போகுது. அதுக்கப்புறம் இப்படி பேசணுன்னு என்ன பண்ணுறது, துஷாரும் விலகி நின்றுட்டு நடந்து போயிட்டார், இவங்கக்கிட்ட நின்னா பிரச்சனை தான் வரும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கார்டன் ஏரியாவில் வந்து துஷார் வந்து நந்தினியை சமாதானப்படுத்திட்டு இருந்தாங்க. அக்கா நீங்கள்லாம் இங்கே தான் இருக்கணும், போகக்கூடாது, ஸ்ட்ராங்காக இருங்க, எனக்கு புரியுது நீங்கள் கஷ்டப்படுறதெல்லாம் எனக்கு புரியுது அப்படின்ட்டு ரொம்ப கன்சோலிங்காக பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் துஷாரே அழுதுட்டார். நந்தினியும் வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும் போது இங்கே ஒரு கண்டென்ட் மில்க் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லோரும் எட்டி வரும்போது நந்தினி திருப்பியும் சமக்கத்து, எதுக்கு இங்கே எல்லோரும் வரீங்க, இங்கே ஏதாவது கண்டென்ட் கிடைக்குமா தானே பார்க்க வரீங்க, எல்லோரும் போங்க அப்படின்ட்டு செம்மையாக கத்தும் போது கூட வெக்கமே இல்லாமல் முன்னாடியே நின்றுட்டு இருந்தாங்க பார்வதி. அவங்க அகெயின் அவங்க மூஞ்சி முன்னாடியே சொல்லிட்டாங்க, ஏதோ இங்கே முன்னாடி வந்து நின்றுட்டு அக்கறை டேஷ் இருக்கிற மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை டெலிகாஸ்ட் ஆனோடனே எங்கே பார்வதி இமேஜ் டவுன் ஆகிட போதும் அப்படின்ட்டு 12:30 மணிக்கு நடுராத்திரி கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப பாசமாக பேசுகிற மாதிரி பேசி நந்தினியும் இதுக்காக தானே ஏங்கியிருக்காங்க, ஆமாப்பா நீ நல்லவ தான் அப்படின்ட்டு அவங்க வாயால் சொன்னோன்னே அப்பாடா நான் தப்பிச்சிட்டேன், இவ வாயிலேயே சொல்லிட்டா அப்படின்ட்டு சொல்லும் போது தான் தெரிஞ்சுது பார்வதியோட முழு சுயரூபம். அப்புறம் பிக் பாஸும் இவங்களை கன்ஃபெஷன் ரூம் கூப்பிட்டு, இல்லை பிக் பாஸ் நான் இங்கே இனிமேல் இருக்க மாட்டேன், நான் போகிறேன் அப்படின்ட்டு சொன்னோடனே சரிம்மா போயிட்டு வா அப்படின்ட்டு அமுச்சு வச்சிட்டாரு பிக் பாஸும். அவள் தான் லைட்ஸ் ஆஃப். இப்போ அடுத்த நாள் விஜய் சேதுபதி ஆத்திரையை நிற்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருந்தார். கேள்வி கேட்கல, அதட்டிகிட்டு இருந்தார். அதான் நீ ஏன் ஏஞ்சி நிற்கலை, உனக்கு முன்னாடி 4 பேர் ஏஞ்சி பதில் சொன்னாங்களே, நீ ஏன் ஏஞ்சி நிற்காமல் பதில் சொன்ன அப்படின்ட்டு சொல்லும் போது எனக்கு ஒரு கிளிப்லாம் அவங்க வந்தது. 1000 வாட்டி உட்காந்து பேசுங்க அப்படின்ட்டு பணிவாக சொல்கிறவர் இந்த ஒரு விஷயத்துக்கு ஏன் காண்டை வேணும்னு திட்டணும். அப்போ காதில் வந்து மேலிடத்துலேருந்து யாரோ சொல்லியிருக்காங்க ஆத்திரியை திட்டுங்க அப்படின்னு. இந்த ப்ரோமோ கண்டென்ட்டில் தான் எடுத்திருக்கேன், பட் இதுலேருந்து என்னோடய பர்சனல் வியூ ஆட் பண்ணிக்கிட்டேன். டாட்டா.